இன்றைய வேத வசனம் ரோமர் 8:28. பவுல் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு தான் உங்களை தெரிந்து கொண்டார். எப்படி என்றால், உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்து தம்முடைய அளவில்லாத கிருபையினால் உங்களை சூழ்ந்து உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களோடிருந்து உங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தி தம்முடைய அன்பை உங்களுக்கு விளங்கச் செய்து பாவத்திற்கு விலக்கி தம்முடைய கரத்தினால் உங்களை மூடி அரவணைத்து பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், போதிக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நான் இதுவரை கண்டதில்லை, இப்படிப்பட்ட ஒரு அன்பை நான் இதுவரை ருசித்ததில்லை. இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையே மறுரூபமாக்கப்பட்டது என்று உங்கள் நாவுகளை அறிக்கையிடும்படி செய்து தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்கள் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தால் மாத்திரமே முடியும். இப்படி அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டு இப்படிப்பட்ட பாக்கியத்தில் நீங்கள் அனுதினமும் களி கூறுகிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஏனென்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது, தன்னை நேசிக்கும் மக்களுக்கு தேவன் எல்லாவற்றின் மூலமும் நன்மை செய்கிறார். தேவன் இம்மக்களை தம் திட்டப்படியே தேர்ந்தெடுத்துள்ளார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் முடிந்து போன அல்ல இழந்து போன காரியத்தை குறித்தோ, ஏமாற்றத்தை தந்த காரியத்தை குறித்தோ, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காததை குறித்தோ கலங்க வேண்டாம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடத்துகிறார். அவரை நம்புகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று உறுதியாய் இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.